கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து காலம் முழுவதிலும் ஒரு சிறப்பான ஒரு தியானமாக கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம பலரை கவனித்து பார்க்கிறோம், பலரை நமக்கு மாதிரியாக வைத்து கொள்ளுகிறோம். இளைஞர்கள் ஆனாலும் சரி, முதியவர்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, ஆண்கள் ஆனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருவரை நம்ம என்ன செய்து கொள்கிறோம், நமக்கு ஒரு மாதிரியாக வைத்து கொள்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மாதிரியாக கவனித்து பார்க்கிற நபராக இருக்கும் பொழுது நாம் அவரை போலவே மாறிவிடுகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை போல மாற இந்த லெந்து காலத்திலே அழைக்கப்படுகிறோம். அந்த ஒரு மிகப்பெரிய தரிசனத்தோடு தான் இந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் இந்த தியானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த விசேஷித்த நாட்களிலே அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதலாவதாக இந்த முதலாம் நாளிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான ஒரு தெய்வம். இந்த உலகத்திலேயே அனைவராலும் பரிசுத்தராக பார்க்கப்படுகிற ஒருவர் உண்டென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம், அவருடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தமாய் இருந்தார். ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு அவர் ஒரு மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். ஆகவே முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்தரான இயேசுவை கவனித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசித்து பாருங்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவர் நம்மை குறித்த தேவ சித்தமாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே அவரை போல பரிசுத்தராக மாற அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 1:15 வாசிக்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆகவே நம்முடைய நடக்கைகளிலே பரிசுத்தராய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு நடக்கையும், நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் இயேசுவின் பரிசுத்தத்தை பிரதிபலிக்க வேண்டும். அவர் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தராக இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தையோடு கூட இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தேவ பரிசுத்தம் நமக்குள் வர அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் இந்த விசேஷித்த லெந்து காலத்திலும் உம்மை போல பரிசுத்தராக மாற எங்களுக்கும் கிருபை தாங்கப்பா. எங்களை அழைத்து நீங்கள் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தமாக ஜீவிக்க எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய பரிசுத்தம் பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து தேவனுடைய பரிசுத்தம் நம்மிலே தொடர்ந்து பிரதிபலிக்க நம்மை அர்ப்பணித்து பரிசுத்தத்தில் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.